வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொறியியலில் எல்பிஜி என்று குறிப்பிடப்படுபவற்றில் இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ பொதுமைப்படுத்துதல், ஆப்ஷன் சி தனியார்மயமாதல், ஆப்ஷன் சி தாராளமயமாதல், ஆப்ஷன் டி உலகமயமாதல். கீழ்கண்டவற்றில் பொறியியலில் எல்பிஜி என்று குறிப்பிடப்படுபவற்றில் இல்லாதது எது? கேள்விக்கான சரியான பதில் பொதுமைப்படுத்துதல். இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்திய அரசியல் சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ சட்ட திருத்தம் 106, ஆப்ஷன் பி சட்ட திருத்தம் 103, ஆப்ஷன் சி சட்ட திருத்தம் 104, ஆப்ஷன் டி சட்ட திருத்தம் 108. எந்த அரசியல் சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சட்ட திருத்தம் 103. மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என அழைப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ ருத்ரதாமன், ஆப்ஷன் பி வி.ஏ. ஸ்மித், ஆப்ஷன் சி விநாயகம், ஆப்ஷன் டி வீலர். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என அழைப்பவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் வி.ஏ. ஸ்மித்.